ஒரு ஃபேமிலியில் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி டயர்டான ஆள் யார் தெரியுமா? அந்த வீட்டோட அம்மா அப்பாலாம் கிடையாது, அந்த வீட்டோட மூத்த பொண்ணு. ஏன்னா அவள் டீனேஜர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவளோட தங்கச்சிக்கோ தம்பிக்கோ இன்னொரு அம்மா ஆயிடுறா. சின்ன வயசுலேருந்தே அவளை விட மற்றவங்கள நல்லா பார்த்துக்கணுன்னு சொல்லியே வளர்த்துருப்பாங்க போல். அதனாலேயே அவள் சின்ன வயசுலேயே ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், மெச்சூர்டாக இருக்கணும், முக்கியமாக செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இப்படியே அவள் லைஃப் ஃபுல்லாக ஒரு இமோஷ்னல் பேர்டனை சுமந்துக்கிட்டே தான் தெரியணும். அவளை சுற்றி எல்லா குழந்தைங்களும் விளையாடிட்டு சைல்டுஹுட்டை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவள் மட்டும் சீக்கிரமாகவே வளர வேண்டியிருந்துச்சு. அவளுக்கு பிடிக்குதோ இல்லையோ அவள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். இங்கே எல்லாருக்குமே அவள் தான் ஃபிக்ஸர், ப்ராப்ளம் சால்வர், லிசனர் எல்லாமே. ஆனால் அவளோட பிரச்சனையை யார் கேட்பாங்க? அவளே தான் பார்த்துக்கணுன்றது எழுதப்படாத ஒரு விதி. பட் டீப் டவுனாக பார்த்தா ஷீ இஸ் எக்ஸாஸ்டட். சைலண்ட்டாக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு யாருக்கும் தெரியாமல் அழுதுட்ருக்கா. அவள் உடஞ்சே போயிருந்தாலும் உடனே எந்திரிச்சு அடுத்த வேலையை பார்க்க போயிடணும். ஏன்னா ஒரு எல்டஸ்ட் டாட்டர் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லியே வளர்த்துட்டாங்க. அவளுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கம்ப்ளைண்டும் பண்ண மாட்டா, கிவ் அப்பும் பண்ண மாட்டா. ஆனால் அதுக்காக அவளுக்கு எதுவுமே ஹர்ட் ஆகலன்னெலாம் இல்லை. அவள் எல்லாருக்கும் காட்டுற அந்த லவ், அஃபெக்ஷன் அதெல்லாம் அவளுக்கும் தான் வேணும். அவள் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. பிகாஸ் சம்டைம்ஸ் சூப்பர் ஹீரோஸ்க்கு கூட ரெஸ்ட் தேவை இல்லையா? நான் அகவி.